சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். இந்த இடத்துல தாவீது இந்த மிட்ஸ்ட் ஆஃப் சில இஷ்யூஸ் அவருடைய லைஃப்ல இருக்கும்போது அவருடைய எக்ஸ்பிரஷன் ஆர் இஸ் ஃபெய்த் இஸ் பிலீவ் இன் காட் ஆல்மைட்டி, அதுதான் இங்க எழுதப்பட்டிருக்குது. அவர் என்ன சொல்லுவாரு? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்துல இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். Amen. This is the confession of King David. Amen. அவரு அழகா அந்த வார்த்தைகளை சொல்லுவார். என்ன சொல்றார்? கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் சொல்ல, நான் தேவ ஆலயத்துக்கு போகும்போது நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லல. வாரத்துல ஒரு நாள் உபவாசித்து நான் ஜெபிக்கும் போது கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லல. என்னைக்கோ ஒரு நாள் எல்லாம் தேவாலயத்துக்கு போவோம்னு சொல்லும் போது நான் அப்போ அவரை எனக்கு முன்பாக வைத்தில்ல. நான் எப்ப இருக்கிறேங்க? எப்பொழுதும், ஆல்வேஸ். Amen. I have kept the Lord continually before me. இன்னைக்கு நமக்கு முன்னாடி கூட ஒரு சவால் இருக்கிறது. Where is your God? Where is your God? எங்க இருக்கிறார் அவர்? எங்க வச்சிருக்கிறீங்க? What place he has? உங்க வாழ்க்கையில அவருக்கு எந்த ஸ்தானத்தையும் எந்த இடத்தையும் கொடுத்திருக்கிறீங்க? அவர் நம்முடைய வாழ்க்கையில கடைசியா இருக்கிறாரா இல்ல முதலிடமா இருக்கிறாரா? நம்ம எல்லா இஷ்யூஸையும் முதல்ல அவர்கிட்ட கொண்டு போகிறோமா இல்ல கடைசியில கொண்டு போகிறோமா? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். So the Bible very clearly says, seek first the kingdom of God. தேவனை தேடணும் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இங்க தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். In my good times, in my bad times. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? என் வாழ்க்கையில எங்க இருக்கிறாரு? அவர் நமக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிறாரா? Are you seeing God in all of your situation? எல்லா சூழ்நிலையிலும் அவரை நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீங்களா? God is always seeing. நம்ம பார்த்துட்டே இருக்கிறார். அவருடைய கண்கள், வேதம் சொல்லுகிறது, பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறதா. இட்ஸ் ஆல்ரெடி அவருடைய கண்கள் என்ன பண்றது? நீதிமானுடைய மேல அவருடைய கண்கள் பதிந்திருக்கிறதா. ஹல்லேலூயா. So God is watching us. பைபிள் சொல்லுது, அவர் என்ன பண்ண, நம்ம தலையில இருக்கிற முடியெல்லாம் என்ன இருக்கிறார், அந்த அளவுக்கு நெருக்கத்துல இருக்கிறார். டுடே காட் இஸ் தேர். அவர் இங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன். ஆமென். ஆனா தேவன் என்ன சொல்றாங்க? நானும் உனக்கு முன்பாக தான் இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்லும், இதோ வாசற்படியில இருக்கிறேன், வாசற்படியில நின்று தட்டி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 சொல்லுவார், பயப்படாதே, இதோ நான் என்ன பண்றேன், உன்னோட இருக்கிறேன், உன் வலது கரத்தை பிடிச்சு இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் கூட இருக்கிறேன். ஆண்டவர் எங்க இருக்கிறாருங்க? பக்கத்துல இருக்கிறாரு, கைய பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏசாயா 49 படிச்சீங்கன்னா, இதோ உள்ளங்கையில் உங்களை நான் வரைந்து வைத்திருக்கிறேன், உங்கள் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. சங்கீதம் 118 படிச்சீங்கன்னா, கர்த்தர் நம்முடைய பட்சத்துல இருக்கிறாருன்னு எழுதப்பட்டிருக்கும். God is in our side. He is on our side. இதுதான் the Bible teaches us. இன்னைக்கு today we need that confidence. இங்க தாவீது அந்த கான்பிடன்ஸோட, கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்போ தாவீது எதுவுமே மிஸ்டேக் பண்ணல. He did so many mistakes. But ஒரே ஒரு அட்வான்டேஜ் தாவீது கிட்ட, he kept the Lord, he looked unto Lord. ஒவ்வொரு இஷ்யூ வரும்போதும், ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அவன் கர்த்தரை தேடினான். 1 சாமுவேல் 30 பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் இழந்து போயிருக்கும் போது, எல்லாம் இவன் மேல கல்லெடுத்து கொல்லணும்னு நினைக்கும் போது, he went to God. கர்த்தரை முன்னாடி வச்சான். ஏபோதை கொண்டு வாப்பா. ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்ச, ஆண்டவரை மன்றாட ஆரம்பிச்ச, ஆண்டவர்கிட்ட கேட்கார, நான் என்ன பண்றது ஆண்டவரே? What shall I do? நான் திருப்பிய கொள்ளுவேனா? நீ போ, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவ. That is the answer of God. That is the answer of God.
தாவீது வெறும் பலவீன நேரத்துல, போராட்டத்தின் நேரத்துல, கஷ்டத்தின் நேரத்துல தேவனை முன்னாடி ஆல்வேஸ், at all time, continually காலையில எழுந்து தூங்க போகிற வரைக்கும் அவன் கர்த்தரையே பார்த்து கொண்டிருந்தான். He had made it a habit. He was an habitual into looking unto God. அவன் தேவனை பார்க்காத போதுதான் அவன் பாவங்கள் செய்தான். பத்சேபாளோடு விபச்சாரம் பண்ணான். அவன் தேவனை பார்க்க மறந்த, when he forgot God, அவன் என்ன பண்ணான்? ஊரியாவை கொலை செய்தான். அவன் தேவனை கவனிக்காத போதுதான் இஸ்ரவேலை எண்ணும்படியாக வைத்தான். So for everything had a consequence. ஆனா பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவன் என்ன பண்றாங்க, அந்த ஒரு காரியம் நடந்த பிறகு understood that he missed his God ன்னு சொல்லி மறுபடியும் வேக வேகமா வந்து கர்த்தரை முன்னாடி வைக்க ஆரம்பிச்சு. I cried unto God. He saw, முன்னாடி வச்சது மாத்திரமல்ல, he began to see God holding him. நீங்க எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? கர்த்தரின் பட்சம், அவர் என்னை பிடித்து இருக்கிறார், பயப்படாதே, இதோ உன் வலது கரத்தை நான் பிடித்து இருக்கிறேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? We are Christians, we are believers, we pray, we go to church, எல்லாம் இருக்கிறது. But the question comes, where is your God? எங்க இருக்கிறார் அவரு? தாவீதுக்கு எப்போதும் முன்னாடி இருந்தார், உங்களுக்கு எங்க இருக்கிறாரு? Where is your God? Where is your God? சில பேரு ரொம்ப ஒண்ணும் எதுவுமே முடியாத போதுதான் கடைசியில ஜெபத்துக்கு வருவாங்க. அங்க ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க, இங்கே you don't be like that person. God is eagerly waiting. அவர் உங்களுக்காக காத்து இருக்கிறாரு. என்னது காத்து இருக்கிறாரு? அவர் சொல்லார், இந்த வாசற்படியில நின்று தட்டி கொண்டு இருக்கிறேன், நான் கூப்பிடுறது கேக்குதா? I want to be with you. I want to live with you. I want to walk with you. I want to be a supporter to you. I want to help you. உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் உன்னை பலப்படுத்த, உன்னை காத்து கொள்ள நான் காத்து இருக்கிறேன். Are you willing for me? Are you willing to welcome me? என்னை அழைக்க, என்னை ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கிறியா? Are you prepared yourself to call me? Give me my room, give me my place. மத்தேயு 11 சொல்லுவார், இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாரோ ஒருத்தர் யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களான்னு சொல்ல, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. தயவு செஞ்சு ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேட்க, டோன்ட் எவர் அண்டர் எஸ்டிமேட் திஸ் காட். ஹல்லேலூயா. அவரை முன்பாக வச்சிருந்தீங்கன்னா, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அதான் அவர் சொல்லுவாரு, அவர் எனக்கு முன்னா நான் தீர்மானம் பண்ணேன், I made a choice to keep God in my front. எனக்கு முன்பாக எப்பொழுது கண்டினியூலா அவர் எனக்கு முன்னாடி இருக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணேன். ஹல்லேலூயா. நான் காலையில எழுந்து என் முகத்தை நான் கண்ணாடியில பார்க்கிறேனோ இல்லையோ, என் அன்பு ரட்சகரை நான் இந்த வேத எழுத்துக்கள்ல நான் பார்க்க விரும்புகிறேன். எவ்வளவு பேர் காலையில எழுந்த மாத்திரத்துல பைபிளை திறந்து படிக்கிறீங்க? தட் இஸ் an advantage. அதுதாங்க நம்ம ஆண்டவரை முன்பாக வைத்து இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். எத்தனை பேர் காலையில எழுந்த மாத்திரத்துல உங்க மற்ற வேலைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல இயேசுவேன்னு அவரை காலையில கூப்பிடுறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? ஹல்லேலூயா. Don't make your prayer time கடைசியில வைக்காதீங்க. பைபிளை வாசிக்கிறத கடைசியில வைக்காதீங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சு அப்ப இல்ல, அதுக்கு முதலிடம் கொடுங்க. அதுதான் இங்க தாவீது செஞ்சார். கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னா, காலை தோறும் he just worshipped God, he praised God, he studied அவருடைய நியாய பிரமாணத்தை படிச்சாரு. இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய கிருபைனால நாம இருக்கிற இடத்திலேயே நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க படிக்கலாம், நீங்க ஜெபிக்கலாம், நீங்க ஆராதிக்கலாம்.
God is willing. அவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். When you begin to sing praises to God, அவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது they chose God. அவங்க உபத்திரவ பாடுகளை காட்டிலும் அவர்கள் தேவனை தெரிந்து கொண்டார். தேவனை முன்னாடி வச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க, துதிச்சாங்க. அற்புதம் நடக்கும்னு அவங்க துதிக்கல. அவங்க சொன்னாங்க, இப்போ நான் என் தேவனை தேடாம எப்ப தேடுறேன்? நான் எப்போதும் நல்லா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு முன்பாக, தீமையான நாட்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, when you keep God always, எப்போதும் உங்க நல்ல நாட்களை அபேட்சிக்கிறவன் யாருன்னு எழுதிருக்கு. அந்த நல்ல நாட்களில் when everything is going fine, ஆண்டவரை முன்னாடி வச்சீங்கன்னா தீமையான காரியங்கள் வரும்போதும் நீங்க அவரை தான் முன்னாடி வைப்பீங்க. If you don't practice at the good times, you cannot put God in your front when bad time comes. தாவீது அதை சொல்லுவாரு, அவர் என் வலது பாரிசத்துல இருக்கிறது எப்படின்னா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் இருதயம் சமாதானத்தோடு, என் இருதயம் பூரித்தது. Therefore my heart is glad and my glory, my inner self rejoices. My body too shall rest and confidently dwell in safety. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கு. எதுக்குங்க? God will do something good for me. எனக்கு நன்மையை செய்வார், நல்லதையே செய்வாரு, நன்மையானதையே செய்வாரு. ஹல்லேலூயா. தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிற ஒரு நன்மையானதை அருளாமல் அவர் இருப்பாரோ? நன்மையானது கொடுக்காம அவர் இருப்பாரோ? அவர் நிச்சயமா நன்மையானது கொடுப்பாரு. ஹல்லேலூயா. யாருக்குங்க? to the one, அவரை எப்போதும் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க. who always look to him, who always see him. அவர்களுக்கு நன்மையான ஈவுகளை ஆண்டவர் கொடுப்பாரு. சங்கீதம் 27 கூட அவர் சங்கீதக்காரன் சொல்லுவார். எப்படி சொல்லுவான்? சங்கீதம், இதுவும் தாவீது எழுதின சங்கீதம். ஆண்டவர் சொல்றாரு தாவீது கிட்ட, என்ன சொல்றாரு? சங்கீதம் 27:8 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்துல சொல்லிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்ன? என் முகத்தை தேடுப்பா, என்கிட்ட என்ன கூப்பிடுப்பா, என்ன ஆராதிப்பா. ஆண்டவர் சொன்னார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என்ன தேடுன்னு சொன்னீரே. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். ஏசாயா 55 இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சோ இங்க அவர் சொல்றாரு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்துல சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிருச்சு ஆண்டவரே. அவன் சொல்றான், என் இருதயம், ஐ அம் சோ ஃபுல், மை ஹார்ட் இஸ் ஃபுல். அவன் சொல்றான், என் இருதயம் சொல்லிட்டு நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே. I will search you, Lord. I will seek your face, Lord. இதை தவிர வேற எது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது எது இருக்கு? சமாதானத்தை கொடுக்கக்கூடியது எது இருக்குது? எல்லாம் உணர்ந்த சங்கீத தாவீது தான் சொல்றான், கர்த்தரை என்னை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒண்ணு மாத்திரம் நடக்கங்க, we keep looking unto God. அவர் ஒரு நாளும் உங்க முகத்தை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார். அவரை நோக்கி அவர்கள் பார்த்து அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்ததாம். அவ்வளவு அருமையான வார்த்தைகள். அவர் ஏமாத்த மாட்டாருங்க. கர்த்தர் உங்களை ஏமாத்தவே மாட்டாரு. அது என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன காரியம் இருந்தாலும், just bring it to God. Let God know it. Let God know it. அவர் கடைசியான இடத்தை கொடுக்காதீங்க. எப்பொழுதும்
இது ஒரே ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ போகிறோம். தயவு செய்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்னாடி வைக்கிற எல்லாத்தையும் ஒதுக்கி போடுங்க. எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா தெரியுது அதெல்லாம் ஒதுக்கி வைங்க. இயேசு முன்னாடி கொண்டு வாங்க. உங்க சோசியல் மீடியா ஒதுக்கி வைங்க. இன்னைக்கு நான் பாக்குறேன் எத்தனை பேர் they spend so much time in social media. இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுவாங்க. they do so many things. நான் I don't know, but one thing நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்க நேரத்தை முதல்ல இயேசு கொடுங்க. அவரை முன்னாடி வைங்க. அவரை முன்னாடி வைங்க. அவரை முன்னாடி வச்சா மத்ததெல்லாம் தானா உங்களை தொடரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். It will follow you. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். எது வரைக்கும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஹல்லேலூயா. ஏன் அவர் சொல்லுவாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவர் சொல்றாரு, இந்த மரண இருள் வந்தாலும் எனக்கு தைரியம் இருக்குதுங்க. காரணம், I'm always looking continually, என் ஆண்டவரை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவரை நான் முன்னாடி வச்சிருக்கிறேன். There is nothing for me to fear. He is going to take care of everything. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பெடுத்து கொள்ள போகிறாரு. நான் தோல்வி அடைய போகிறதில்ல. நிச்சயமாக எனக்கு வெற்றி நிச்சயமா இருக்கிறது. இந்த அன்பு ரட்சகருக்காக நான் எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, நன்றி சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்களை கேள்வி கேளுங்க. ஹல்லேலூயா. Where is God? Where is God? Amen. ஹல்லேலூயா. இருந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு அவர் இல்லாம இருப்பாரனால் let us change that situation. இன்னைக்கு சொல்லி, ஆண்டவரே எப்பொழுது உம்மை எனக்கு முன்பாக வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு கிருபை கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாரு.